தடை செய்யப்பட்ட ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் பயங்கரவாத இயக்கத்தின் ஆதரவாளர்கள் 3 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்திருந்த நிலையில் நேற்று மே 25ஆம் தேதி மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவரான டாக்டர் ஹமீத் உசேன் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியராகவும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இவரது தந்தை அகமது மன்சூர் மற்றும் இளைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆவர். இவர்கள் மூவரும் ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் சென்னை ராயப்பேட்டை ஜான்ஜானிகான் சாலையில் மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் இயக்க கொள்கைகளை எடுத்து கூறி பிரச்சாரம் செய்துள்ளனர். மேலும் டாக்டர் ஹமீத் உசேன் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனல் வாயிலாகவும் கருத்துக்களை வெளியிட்டு வந்துள்ளனர். இதை தீவிரமாக கண்காணித்து வந்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முறையாக வழக்கு பதிவு செய்து மூவரையும் நேற்று முன்தினம் கைது செய்தனர். இந்நிலையில் நேற்று மே 25ஆம் தேதி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்த மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கைதான நிலையில் மேலும் 3 பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை மதவாத தலைவர் போல் சித்தரித்து அவதூறு பரப்புகின்றனர். அவர் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர். ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை அவதூறு பரப்புகிறார். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்தவரை ஒற்றை மத தலைவர் போல் சித்தரிக்கின்றனர். தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அவதூறு பரப்பும் வகையில் பேட்டி கொடுப்பதும் ஜெயலலிதா பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே அண்ணாமலை பேட்டி கொடுப்பதும் கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடைநாடு எஸ்டேட்டில் அவரது மறைவுக்கு பின் நடந்த கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய ஆதாரங்கள் மற்றும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அந்த ஆதாரங்கள் முக்கிய திருப்பமாக கருதப்படுவதால் அதை வைத்து லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியான பின் வழக்கு விசாரணையை வேகப்படுத்தவும் அதிரடியாக சிலரை கைது செய்யவும் போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தனியார் செய்தி நிறுவன நிருபர் மூலம் தகவல் கசிந்துள்ளது. வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு பின்பு அங்கிருந்து மீட்கப்பட்ட கோயில் சிலைகள் இந்தியா வரவில்லை என ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து 2900 கோவில் சிலைகள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் உட்பட பல மாநிலங்களிலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட 1411 சிலைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழக கோவில்களில் இருந்து கடத்தப்பட்ட 15ற்கும் மேற்பட்ட சிலைகளை அமெரிக்க அரசு அங்குள்ள நம் நாட்டு தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் கூறியுள்ள ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் அந்த சிலைகள் உரிய கோவில்களுக்கு எடுத்து வரப்படாமல் அங்கேயே தேங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் விரைந்து செயல்பட்டு சிலைகளை அந்தந்த மாநிலங்களுக்கு எடுத்து வர வேண்டும் எனவும் ஒரு சிலையை மீட்பது எவ்வளவு கடினம் என்பது தமக்கு நன்கு தெரியும் என்றும் இனியும் தாமதம் கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ராமலிங்கம் என்னும் பாத்திரக்கடை உரிமையாளர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டு NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமைக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த முகமது அலி ஜின்னா, கும்பகோணம் மேலக்காவேரியை சேர்ந்த அப்துல் மஜீத், வடக்கு மாங்குடியை சேர்ந்த புர்ஹானுதீன், திருவிடை மருதூரை சேர்ந்த ஷாகுல் ஹமீத், திருமங்கலக்குடியை சேர்ந்த நபீல் ஹாசன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. தலைமறைவாக இருக்கும் இந்த 5 பேரை NIA அதிகாரிகள் வலை வீசி தேடி வருகின்றனர். 5 பேரின் புகைப்படங்கள், அடையாளங்களை அச்சடித்து நோட்டீஸ் மூலம் விநியோகித்தும் சுவரொட்டியாக பொது இடங்களில் ஒட்டியும் தேடி வருகின்றனர். இது தொடர்பாக ஒட்டப்பட்ட சுவரொட்டியில் தேடப்பட்டு வரும் 5 குற்றவாளிகள் பற்றி துப்பு கொடுத்தால் 25 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் 9499945100 மற்றும் 9962361122 என்ற எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அளிப்பவர்களின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் ஏதேனும் ஒரு நபர் குறித்து விவரங்களை தெரிவித்தால் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தருபவருக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது NIA.
அபுதாபிக்கு சென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாப்ஸ் ஹிந்து கோவிலில் வழிபாடு நடத்தினார். அபுதாபி சென்ற நடிகர் ரஜினிகாந்த் கேரளாவை சேர்ந்த லூலு குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் M.A. யூசப் அலியை சந்தித்து பேசினார். கலை சேவைக்காக அபுதாபி அரசின் 10 ஆண்டுகளுக்கான கோல்டன் விசா ரஜினிக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. கோவிலுக்கு சென்ற அவருக்கு நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவிலில் சிறப்பு பூஜைகளிலும் பங்கேற்றார். மேலும் அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயத் பள்ளிவாசலையும் நடிகர் ரஜினிகாந்த் பார்வையிட்டார். 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ள 58 தொகுதிகளுக்கு 6ஆம் கட்ட நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் நேற்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது. டெல்லியில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா, ராகுல், மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் உள்ளிட்டோர் ஓட்டளித்தனர். SC, ST மற்றும் OBCகளின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்க விரும்பும் இந்தி கூட்டணியின் திட்டத்தை முறியடிப்பேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்டலிபுத்ராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி நாட்டில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க இந்தி கூட்டணியினர் விரும்புவதாக தெரிவித்தார். உங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடக்கிறது. அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும். உங்கள் ஓட்டு மிகவும் முக்கியமானது. லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகிறது. இனிப்பு வகைகளை தயார் செய்யுங்கள். உலக அரங்கில் நாட்டின் வல்லமைக்கு நீதி வழங்கக்கூடிய பிரதமர் இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் பேசினார். மதுராபூர் பகுதியில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மேற்கு வங்காள முதலமைச்சர் மமதா பானர்ஜி பரமாத்மாவால் அனுப்பப்பட்டேன் என்று பிரதமர் பேசியதை கடுமையாக விமர்சித்து கேள்விகளால் சாடியுள்ளார். தேர்தலில் எங்கே தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் அர்த்தமின்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் பாஜக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியுள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா, இதில் ஒருவர் தன்னை கடவுளின் குழந்தை என்கிறார். நான் கேட்கிறேன், கலவரத்தை தூண்டிவிடவும் விளம்பரங்களின் வழியாக பொய்களை பரப்பவும் NRCயை நடைமுறைப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் மக்களை சிறையில் அடைக்கவுமா கடவுள் ஒருவரை அனுப்பி வைப்பார்? 100 நாள் வேலை திட்டத்தின் நிதியை நிறுத்தவா? கிராமப்புறத்தில் வீடுகள் கட்டப்படுவதை தடுக்கவா தனது தூதரை இறைவன் அனுப்பி வைப்பார்? மக்களின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவேன் என்கிற உத்தரவாதத்தில் இருந்து இறைவன் பின்வாங்குவாரா என்ன? கடவுளால் இத்தகைய செயல்களை செய்ய முடியாது. பூரியில் உள்ள ஜெகநாதரே பிரதமர் மோடியின் பக்தர் என்று பாஜக வேட்பாளர் ஒருவர் பேசியுள்ளார். அடுத்ததாக பிரதமர் மோடிக்கு அவரின் பக்தர்கள் கோவில் கட்டி பூஜை செய்வார்கள் என்றோ தோன்றுகிறது என்று பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடியை கடுமையாக சாடியுள்ளார் மமதா பானர்ஜி. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த புட்டின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராய்ட்டர் செய்தி நிறுவன செய்தியின்படி உக்ரைனில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள அதிபர் புட்டின் தயாராக உள்ளார் என 4 ரஷ்ய அதிகாரிகள் கூறியதாகவும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதை சில ஐரோப்பிய நாடுகள் தடுப்பதாக புட்டின் கருதுவதாகவும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், போரை நிறைவு செய்வதற்காக உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக இருக்கிறது. போரை நாங்கள் விரும்பவில்லை என கூறியுள்ளார். இது குறித்து உக்ரைன் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறது.